ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில கூட ஹல்லேலூயா நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 ஆராதனை. எஸ் எஸ். அன்பரேசு ராஜனுக்கே ஆவியா. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனு. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். சொல்லுமா? நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை. Glory, glory, glory to Jesus. Yes, yes. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்க விருப்பமெல்லாம் மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுது. என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 ஆராதனை. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பார ஒன்றே
வேளையில கூட ஒரு பாரத்தோடு நம்முடைய தேசத்துக்காய் நம்முடைய பட்டங்களுக்காய் ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பாரத்தோடு நாம் ஜெபிப்போமா. ஓ ஆண்டவரை உணர்ந்து நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய தேசத்தை சந்திக்கும்படியாய் நம்முடைய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களை தொடும்படியாய் ஓ ஒரு ரட்சிப்பு நம்முடைய தேசத்தில் வரும்படியாய். எஸ் ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா இந்த நாளிலே கூட ஹல்லேலூயா நமக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா இந்த அதிகால வேளையிலே கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா தாவீது சொல்லுகிறான் ஹல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அவன் விசுவாசத்தோட சொல்லுகிறான். ஹல்லேலூயா வானத்தையும் பூமியை உண்டாக்குன சர்வ வல்ல தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று ஹல்லேலூயா ஆசீர்வாதம் வரும் என்று அவன் சொல்லுகிறான். ஆமென். ஹல்லேலூயா 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 கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா இந்த காலை வேளையில கூட ஹல்லேலூயா ஓ சோதர் ஹல்லேலூயா அவரை ஹல்லேலூயா நோக்கி பார்க்கிற உங்களையும் கூட கர்த்தர் இந்த நாளிலே கூட ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். எத்தனை பேர் நம்புறோம்? ஆமென். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஆமென் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா ஆண்டவரே, மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிக்க நீ போதுமானவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஆண்டவரே ஆங்காங்கே ஆண்டவரே வீடுகளிலே இருந்து கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை ஆராதிக்கிற இந்த அதிகாலை வேளையில கூட உம்மை ஆராதிக்கிற மை துதிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க நீர் போதுமானவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. 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 நீரே எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையா இருக்கிறீர் ஆண்டவரே. திக்கற்றோருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே உதவியா இருக்கிறீர் அப்பா. ஆமென். இந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் தகப்பனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளா ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாள் கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதுகாத்து அவர்களை நடத்த நீர் போதுமானவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மை நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வர கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. நாம் தேவனை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். இப்பொழுது தேவனை உயர்த்தி பாடின நம்முடைய நடுவில் நம்முடைய தேவன் ராஜாவாய் உயர்ந்திருக்கிறார். கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள் என்று பாடுகிற பாட்டை போல இன்றைக்கு நாம் காலை வேளையில் தேவனை உயர்த்தி இருக்கிற பொழுது சத்துருக்கள் எல்லாம் சிதறப்பட்டு போயிருக்கிறார்கள். நமக்காக நம்முடைய தேவன் யெகோவா நிசியாகி அவர் நமக்காக வெற்றி கொடியை ஏற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம், எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தர் இந்த கால வேளையிலும் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. திட நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் தேவையானது. நாம் நம்பிக்கை என்று பேசுகிறோம், விசுவாசம் என்று பேசுகிறோம். இந்த வார்த்தையில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை என்னவென்றால் திட நம்பிக்கை, ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ். நம்மளுக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ், திட நம்பிக்கை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார்.
அதை நமக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார். யாருக்கு ஆண்டவர் திட நம்பிக்கையை தருகிறார் என்று இதே வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஆண்டவர் திட நம்பிக்கையை தருகிறாராம். அப்படி என்றால் யார் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால், யாருக்கு திட நம்பிக்கை இல்லாமல் போகிறது என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத பொழுது நாம் திட நம்பிக்கை அற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். திட நம்பிக்கையோடு காணப்படும் பொழுது நாம் கர்த்தருக்காக பலத்த காரியங்கள் செய்ய முடியும். திட நம்பிக்கையோடு நாம் செயல்படும் பொழுது, திட நம்பிக்கையோடு நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நாம் சுதந்திரிக்க முடியும். அநேக நேரங்களில் தேவன் நம்மோடு அநேக வாக்கு தத்தங்களை தருகிறார், அநேக வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறார். அவைகளை நாம் நம்பக்கூடாதபடி போய்விடுகிறோம். ஏனென்றால் நாம் பலவித சூழ்நிலைகளை பார்த்து நம்மை பயமுறுத்துகிற காரியங்களை கண்டு நாம் பயந்து விடுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விடுகிறோம். கர்த்தர் நமக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் இழந்து போகிறோம். ஆனால் இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு திட நம்பிக்கையை தந்து, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, எவைகளையெல்லாம் நம்மை கொண்டு அவர் செய்ய நினைத்திருக்கிறாரோ, அவைகளையெல்லாம் அவர் நம்மை கொண்டே செய்யும்படியாக இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக, நம்மை அவர் நிரப்புவாராக. திட நம்பிக்கையை அவர் தருகிற ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை நமக்குள் அவர் ஊன்ற கட்டுகிறார். ஆண்டவராகிய இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் அவர் விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் அவர் பூரணப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள் இருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, அவைகளில் சற்று அசைவு காணப்படும் என்றால், அவைகளில் நாம் சற்று விலகி போயிருப்போம் என்றால், இன்றைக்கு தேவனிடத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரே மறுபடியுமாக உமக்கு பயப்படும் பயத்தை தாரும். உமக்கு பயப்படும் பயம் என்று சொல்லும் பொழுது அது பயம் என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அவருக்கு பயப்படுகிற பயத்தை தருவாராக. ஒபதியா என்ற மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவராக காணப்பட்டார், இன்றைக்கு நாம் எவ்வாறு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக காணப்பட முடியும் என்பதை அந்த ஒபதியாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் இந்த காலை வேளையிலும் கற்றுக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் ஒபதியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்தில் சுமார் 13 ஒபதியாக்களின் பெயர்கள் வருகிறது. 13 ஒபதியா, அதாவது 13 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. 13 வெவ்வேறான ஒபதியாக்கள் இருக்கிறாங்க. இந்த ஒபதியா ஆகாப் அரண்மனையில் இருந்த விசாரிப்புக்காரனாகிய ஒபதியா. இந்த ஒபதியாவை குறித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். முதல் அந்த வார்த்தையிலிருந்து வாசிக்கும் பொழுது, ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். இந்த ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். இந்த ஒபதியாவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைக்கும் பொழுது அவர் எழுதின வார்த்தை என்னவென்றால், கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிற ஒபதியா. இந்த ஒபதியா இருந்த இடத்தை பார்த்தோம் என்றால் அவன் ஆகாபின் அரண்மனையில் இருக்கிறான். ஆகாபை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவன் மனைவியாகிய எசபேலை குறித்தும் நமக்கு நன்றாக தெரியும். இருவருமே யெகோவா தேவனுக்கு அஞ்சி நடக்காதவர்கள், தேவனுக்கு மிகவும் விரோதமானவர்கள், தீர்க்கதரிசிகளை அழித்து போட்டவள். இப்படிப்பட்ட ராஜ அரண்மனையில் விசாரிப்புக்காரனாக இருந்தவன் யார் என்றால் இந்த ஒபதியா. அந்த இடத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறுபட்ட இடத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஒபதியா தன் தேவனுக்கு முன்பாக மிகவும் பயந்து நடக்கிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு காணப்படாததற்கு சொல்லுகிற சில சாக்கு போக்கு என்னவென்றால், நான் இருக்கிற சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லுகிறோம், நான் வாழுகிற இடம் அப்படிப்பட்ட இடம் என்று சொல்லுகிறோம். ஏன் கர்த்தருக்கு பயப்படவில்லை, ஏன் இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறோம் என்று கேட்கும் பொழுது நம்முடைய பதில் என்னவா இருக்கிறது என்றால், இந்த இடத்தில் நான் இப்படி செய்தால்தான் நான் வாழ முடியும் என்று நாம் சொல்லுகிறோம். சூழ்நிலை என்னவா இருக்கட்டும், இந்த ஆகாபின் அரண்மனையில் விசாரிப்புக்காரனாயிருந்த இந்த ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். இந்த ஒபதியாவின் வாழ்க்கை எப்படி தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான் என்று பார்க்கும் பொழுது தொடர்ந்துள்ள வசனங்களில் வாசிக்கிறோம்.
4வது வசனத்தில் வாசிக்கிறோம், எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா தீர்க்கதரிசிகளை 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து 50 பேராக 2 குகைகளில் வைத்து ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். இந்த ஒபதியாவின் இந்த வாழ்க்கையின் இந்த ஒரு வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவர்கள் தீர்க்கதரிசிகளை சத்துருவின் கையினின்று ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறவர்களாயிருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களை, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அல்லது தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவர்கள் பாதுகாப்பாக நின்று பராமரிக்கிறவர்களாக நின்று அவர்களை சத்துருவின் கண் படாதபடிக்கு ஒளித்து வைத்து பாதுகாக்கிறவர்களாக இருப்பார்கள். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக ஊழியர்கள் இந்த உலகத்தில் ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்களை பல விதங்களில் அழிக்கும்படியாக, அவர்களை சரீர ரீதியாக அழிக்கும்படியாக, அவர்கள் ஆத்துமாவில் பலவித பாதிப்புகளை உண்டு பண்ணும்படியாக சத்துருவானவன் இந்த எசபேலை போல பலவித சூழ்ச்சிகளை செய்து எழும்பிக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்களை ஒளித்து வைக்கிற ஒபதியாக்களாக அவர்களை ஒளித்து வைத்து பாதுகாப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரிக்கிற உபதியாக்களாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். தேவனுக்கு மிகவும் பயந்தவனாயிருந்த ஒபதியா தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்து பாதுகாத்து பராமரிக்கிறவராய் இருந்தார். இன்றைக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் தேவ ஊழியர்களுக்காக, ஊழியம் செய்கிறவர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, மேய்ப்பர்களுக்காக, போதகர்களுக்காக, சுவிசேஷர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அவர்களை சத்துருவின் கை நின்று ஒளித்து வைத்து பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவர்களை பராமரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த காலை வேளையில் சில தீர்மானங்களை நம்முடைய இருதயத்தில் எடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் நான் இன்றைக்கு பலவித ஊழியர்கள் விழுந்து போகும் பொழுது, பலவித ஊழியர்களுக்கு பலவித ஆபத்துகள் ஏற்படும் பொழுது நான் சில வார்த்தைகளை சொல்லிவிடுகிறேன். ஆனால் இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன், ஆண்டவரே, நான் ஊழியர்களை சத்துருவின் கண்களுக்கும் கைகளுக்கும் ஒளித்து பாதுகாத்து அவர்களை பராமரிக்கிற உபதியாவாய் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று இந்த காலை வேளையில் அர்ப்பணிப்போம். அது மட்டுமல்ல, இந்த உபதியா எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்றால், அந்த 18வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் தொடர்ந்து நாம் வாசித்து கொண்டே வருகிறோம். ஆகாப் சொல்லுகிறார் உபதியாவிடம், இப்பொழுது மிகவும் பஞ்சமாய் இருக்கிறது, மிருக ஜீவன்களுக்கு புல் இல்லை, ஏதாவது ஆற்றோரங்களில் போய் தண்ணீர் இருக்கிற இடங்களில் போய் புல் இருக்கிறதா என்று பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாப் ஒரு பக்கமாக போகிறாரு, ஒபதியா ஒரு பக்கமாக போகிறாரு. ஒபதியா போகிற வழியில் எதிர்த்தாப்பில் பார்க்குறாரு அந்த எலியாவை பார்த்த உடனே எலியா சொல்கிறாரு, நீ போய் அந்த ஆகாப்கிட்ட சொல்லு, நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன் என்று சொல், இன்றைக்கு அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லு. அதாவது எலியா வந்திருக்கிறான் என்று அவனுக்கு சொல் அப்படின்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசி ஒபதியாவை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது ஒபதியா சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நாம் வாசிக்கிறோம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்தில் கொண்டு போவார், அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் அந்த ஒபதியாவை குறித்து நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒபதியா எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்றால், கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவர், ஊழியர்களை ஒளித்து வைத்து தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்து பாதுகாத்து பராமரிக்கிறவர் மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை நன்றாய் அறிந்தவனாயிருந்தான். இன்றைக்கு நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம், சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியையை நாம் நன்றாய் உணர்ந்தவர்களாய் காணப்படுகிறோமா? ஆவியானவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிற கிரியைகளை நாம் உணர்ந்தவர்களாய் இருக்கிறோமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறான் என்று இந்த வருஷத்தில் வாக்கு கொடுத்த ஆண்டவர், அந்த பலத்த ஆவியானுடைய கிரியையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஆவியானுடைய கிரியையை அனுபவிக்கிறோமா? ஆவியானுடைய கிரியையை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லுகிறோமா? ஆவியானுடைய கிரியைக்கு நம்முடைய வேலைகளை விட்டு கொடுத்திருக்கிறோமா?
கர்த்தருக்கு மிகவும் பயந்தவனாயிருந்த இந்த ஒபதியா கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியையை நன்கு அறிந்து வைத்திருந்தவராய் காணப்பட்டிருந்தார். இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நல்ல தேற்றரவாளனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகித்து நம்மை பயன்படும் பாத்திரமாய் வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆவியானுடைய கிரியைக்கு நம்மை முற்றிலுமாய் விட்டு கொடுத்து அவரோடு வாழ நாம் தீர்மானிக்கிறோமா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியையை நன்றாய் அறிந்தவர்களாயிருப்பார்கள். மூன்றாவது, அந்த ஒபதியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், இந்த ஒபதியா ஆகாப் ராஜாவுக்கும் எலியா தீர்க்கதரிசிக்கும் நடுவாக பேசுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். இந்த ஒபதியா ஆகாபின் அரமனையில் விசாரிப்புக்காரன் என்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலை ஸ்தானத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டான். தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது பலவித பயங்கள் உள்ளே இருந்தது உண்மைதான். ஆனால் மறுபடியுமாக தீர்க்கதரிசி காரியங்களை எடுத்து உரைத்த பின்பு அவர் ராஜாவோடு போய் பேசுகிற ஒரு தைரியமுள்ள மனுஷனாய் மாறுகிறான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற ஸ்தானம் என்ன? கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொசிஷன் என்ன? கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் என்ன? கர்த்தர் உங்களை பல ஜனங்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான். கர்த்தர் உங்களை பல வேலை ஸ்தானங்களில் வைத்திருக்கலாம். கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்தில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லுகிற தேவ மனுஷர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு திட நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தேவ ஊழியர்களை ஒளித்து வைத்து, அதாவது ஜபத்தின் மூலமாய் பாதுகாத்து பராமரிக்கிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவர்கள் கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியையை முற்றிலுமாய் அறிந்தவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்தை சரியாய் பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் இருக்கிற இடத்திற்கு கொண்டு செல்கிறவர்களாய் இருப்பார்கள். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறதா? நிச்சயமாய் உங்களுக்கு தான் கர்த்தர் அந்த திட நம்பிக்கையை தருகிறார். திட நம்பிக்கையை தருவது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர் அடைக்கலத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் வாழும் பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்ற வார்த்தையின்படி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய நம்பிக்கை உண்டாகட்டும் ஐயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தினால் நாங்கள் ஆண்டவர் திட நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள, சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. அன்பின் தேவனே, பரலோக பிதா, இந்த காலை வேளையிலும் எங்களை நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் மறு உத்தரவு தந்து அவருடைய இருதயத்தில் ஒரு திட நம்பிக்கையை தருவீராக, ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. எந்த இடத்திலெல்லாம், எந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே, நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. எந்த இடத்திலெல்லாம் சத்துருவான் அவருடைய நம்பிக்கையை குலை போட்டிருக்கிறானோ அந்த இடத்தில் மறுபடியும் ஒரு திட நம்பிக்கை, சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய் ஒரு திட நம்பிக்கை இன்றைக்கு பிள்ளைகளுடைய இருதயத்தில் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒபதியாவை போல நாங்கள் ஊழியர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தில், ஆண்டவரே, எங்களுடைய தேசங்களில், ஆண்டவர் இந்த உலகத்தின் பல தேசங்களில் இயேசுவின் நாமத்தை வைத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க முடியாது எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எசபேல் போன்ற பொல்லாத சத்துரு அவர்களை கொல்லும்படியாக வகை தேடும் பொழுது அவர்களை நாங்கள் குகைகளில் ஒளித்து வைத்து பராமரிக்கும்படியான கிருபைகள் உண்டாகட்டும். அவர்களுக்காக அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜபாவிய கர்த்தர் எங்களுக்கு ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஊழியர்களை நாங்கள் அப்பா அந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே, தாறுமாறா ஏதாவது பேசியிருந்தோம் என்றால் அந்த பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஒரு விசை ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க என்று சொல்லுங்க. ஊழியர்கள் தவறி போன இடங்களை குறித்து நீங்கள் பேசியிருப்பீர்கள் என்றால்
அப்பா அந்த பாவத்தை மன்னித்து அந்த சாபம் எங்களுடைய வாழ்க்கையில் தொடராதபடி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களை நாங்கள் என்னும் ஜெபத்தில் தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஜெபாவி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரின் கிரியையை நாங்கள் என்னுமாய் உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆவியானவரோடு ஒன்றித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா அந்த நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னும் எங்களில் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீமை விட்டு விலக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. திட நம்பிக்கை இன்னுமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாய் திட நம்பிக்கை எங்களுக்கு தருவதற்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கர்த்தர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக, நீதியின் பாதையில் நடத்துவீராக. நாங்கள் செல்லுகிற இடங்களில் கர்த்தருடைய வார்த்தை ஒரு உபதியாவை போல கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக கர்த்தர் நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். வழி நடத்தும்படிய பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையினால் திருப்தியாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமீன்.